அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத், ஃபகத் கால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபி கலாமிஹில் கதீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். وقال الله تعالى في آية أخرى ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالخواتيم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன், நிகரிலா அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய தினம் நாம் செய்த நல்லமல்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு நிறைவான நற்பலன்களை அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். நாம் இந்த உலகத்திலே இறை நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ பிறந்த அனைவரும் எப்படி மேலே எறியப்பட்ட கல் கீழே வந்து விழுமோ அதுபோல, கண்டிப்பாக விழுந்துதான் ஆகுமோ அதுபோல, இந்த உலகத்தில் பிறப்படுத்த ஒவ்வொருவரும் கண்டிப்பாக நாம் இந்த உலகத்தை விட்டு மறைந்தே தீர வேண்டும். இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் அல்லாஹ் நிரந்தரத்தை எழுதி வைக்கவில்லை. எனவே வாழுகிற காலத்தில் இஸ்லாத்தை நெறியாக ஏற்றுக்கொண்டு, ஈமானை நம்முடைய இதயத்தில் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த உலகத்தை விட்டு விடைபெறும்போது அதே நிலையில் உறுதிமிக்கவர்களாக நாம் விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுவது மிக முக்கியமான விஷயம். அரபியில் அதை ஹுஸ்னுல் ஹாத்திமா என்று சொல்வார்கள், இறுதி நல் முடிவு என்று சொல்வார்கள். நம்முடைய இறுதி முடிவு என்பது நல்லதாக அமைய வேண்டும். அது குறித்த கவலை, அது குறித்த ஆர்வம், அது குறித்த எதிர்பார்ப்பும் ஏக்கமும் ஒவ்வொரு முஸ்லிமிடமும் எப்போதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அதை பற்றித்தான் நான் சில செய்திகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்களை எல்லாம் சந்தித்து முடித்து அவர்களுடைய சகோதரர்களோடும் பெற்றோர்களோடும் இணைந்து எகிப்தில் ஒரு மரியாதையான வாழ்க்கை, ஒரு ராஜ வாழ்க்கை அவர்களுக்கு கிடைத்த அந்த நேரத்தில் அவங்க செஞ்ச ஒரு பிரார்த்தனையை எல்லாம் அவங்க பேரில் உள்ள சூறாவில் எல்லாம் குறிப்பிடுகிறான். தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். இறைவா, என்னை உனக்கு அடிபணிந்த முஸ்லிமாகவே உயிரிழக்கச் செய்வாயாக, என்னை நல்லோர்களோடு நீ சேர்த்து வைப்பாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். எந்த கட்டத்தில் செஞ்சாங்கன்னு சொன்னால், அவர்கள் எகிப்தினுடைய ஒரு மிகப்பெரிய அதிகார பதவிக்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் செய்த பிரார்த்தனையாக நாம் இதை பார்க்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்னா, நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பதவி, நான் வகிக்கக்கூடிய அந்த அதிகாரம் என்பது என்னை திசை மாற்றிவிடக்கூடாது. நான் எப்படி உனக்கு இதற்கு முன்பு அடிபணிந்த நல்லடியாராக இருந்தேனோ அதுபோலவே நான் இறுதி வரை இருக்க வேண்டும். இறுதியில் என்னுடைய முடிவு என்பது உனக்கு அடிபணிந்த அடியாராகவே நான் உன்னை வந்து சந்திக்க வேண்டும், நல்லோர்களோடு நான் இடம் பிடித்து உன்னை சந்திக்க வேண்டும் என்று கேட்கின்ற அந்த துவாவைத்தான் இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இது அல்லாமல் திருக்குரான்ல அல்லாஹ் பல இடங்களில் சொல்கிறான், வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன்.
அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த அடியார்களாக அன்றி வேறு எந்த நிலையிலும் நீங்கள் இந்த உலகத்தில் மரணத்தை அனுபவித்து விட வேண்டாம், சந்தித்து விட வேண்டாம் என்று இன்னொரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுவான். வேறொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும்போது வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், மரணம் வரும் வரை நீங்கள் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர்களாகவே இருங்கள், உங்களுடைய இறைவனுக்கு வழிபட்டு நடங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஆக இந்த மாதிரியான வசனங்களை எல்லாம் நாம் எடுத்து வைத்து பார்க்கிற போது ஒரு மனிதர் மார்க்கத்தில் அழுத்தமாக இருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும், முஸ்லிமாகவே இந்த உலகத்தை விட்டு விடைபெற வேண்டும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை மனதுக்குள் விதைத்து கொண்டு இஸ்லாத்தின் மீதான உவப்போடு இந்த உலகத்தை விட்டு ஒரு மனிதர் தன்னுடைய உயிரை தொடர்ந்து செல்ல வேண்டும், அதில் ஆர்வம் காட்ட வேண்டும், அதில் அதிகப்படியான பிரஜை உள்ளவர்களாக, அது குறித்து அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். உலகத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு ஒரு மனிதருக்கு கிடைத்து விட்டால் அதைவிட பெரும் பாக்கியம் வேறு எதுவும் கிடையாது. நம்முடைய இறுதி முடிவு நல்லதாக அமைவதற்கு பாருங்க, அதுதான் நாம் மறுமை வாழ்க்கையினுடைய ஒரு ஒரு சிறப்பான இடத்தில் இருக்க போகிறோம் என்பதை இந்த உலகத்திலேயே எல்லாம் நமக்கு காட்டி விடுவோம். அதுக்கு அடிப்படை என்னன்னு சொன்னா, நம்முடைய இறுதி முடிவு என்பது நல்லதாக அமைய வேண்டும். நம்முடைய இறுதி முடிவு நல்லதாக அமைவதுதான் நாம் செய்த பெரும் பாக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப இறுதி முடிவு நல்லதாக அமையணும்னா அதுக்கு சில அடிப்படைகள் இருக்கின்றன. ஆரம்பத்தில் ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் கடைசியில் என்ன நடக்கிறதோ அதைத்தான் கணக்கில் எடுத்துக்கொள்வான். நம்முடைய ஓப்பனிங்லாம் நல்லா இருக்கலாம், பிரச்சனை இல்லை, ஆனா பினிஷிங் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ் அதைத்தான் கணக்கில் எடுத்துக்கொள்வான். நாம் ஆரம்பத்தில் எப்படி நல்லவர்களாக இருந்தோம், ஆரம்பத்தில் நாம் எவ்வளவு யோக்கியமாக இருந்தோம் என்பது அதுவும் ஒரு முக்கியம்தான். ஆனால் நம்முடைய இறுதி முடிவு என்பது அதற்கு நேர் மாற்றமாக அமையும் போது இறைவன் இவன் ஆரம்பத்தில் நல்லவனாக தான் இருந்தான் அப்படின்னு பார்க்க மாட்டான். இறைவன் கணக்கில் எடுத்துக்கொள்வது என்பது ஒரு மனிதனின் கடைசி செயல்பாடுகளைத்தான். அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், செயல்கள் அனைத்தும் கணக்கில் கொள்ளப்படுவது என்பது இறுதியில் நடக்கின்ற விஷயங்களை பொறுத்துத்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸை கூட எந்த பின்னணியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், நபித்தோழர் சஹல் பின் சஅத் என்று ஒரு சஹாபி இருந்தார்கள். அவங்க ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்தில் இருக்கிறார்கள், சஹாபாக்களும் கூட இருக்கிறாங்க அந்த போர்க்களத்தில். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்க்களத்தில் முஸ்லிம்களுடைய அணியில் ஒருவர் இடம் பெற்றிருப்பதை பார்க்கிறார்கள். அவர் எதிரிகளோடு மிகவும் துணிச்சலாக போராடுகிறார். களத்தில் அவர் அவருடைய அந்த துணிச்சலை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதை பார்த்த மற்ற சஹாபாக்களுக்கெல்லாம் ரொம்ப வியப்பு. அவ்வளவு தூரம் துணிச்சலோடு எதிரிகளை களமாடி கொண்டிருந்த அந்த மனிதரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு கூட இருந்த சஹாபாக்கள்கிட்ட ஒரு செய்தியை சொன்னாங்க. மன் அஹப்ப ஐ யன்துர இலா ரஜுலின் மின் அஹ்லின் நார், நரகவாசிகளில் ஒருவரை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் உங்களில் யாருக்காவது இருந்தால் ஃபல் யன்துர் இலா ஹாதா, இந்த மனிதரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எந்த மனிதரை பார்க்க சொன்னார்கள்? எந்த மனிதர் முஸ்லிம்களுடைய தரப்பில் நின்று கொண்டு எதிரிகளை நோக்கி கடுமையாக சமர் புரிந்து கொண்டிருந்தாரோ, எந்த மனிதரை மற்ற சஹாபாக்கள் எல்லாம் வியப்போடு பார்த்து கொண்டிருந்தார்களோ, அவ்வளவு தூரம் துணிச்சலோடு போராடிய அந்த மனிதரை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகவாசிகளை ஒருத்தரை பார்க்கணும்னு உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்தா இவரை பார்த்துக்கங்கன்னு சொன்னாங்க. நம்மளா இருந்தோம்னா என்ன செய்வோம்னா உடனே இப்படி கேட்டுருவோம், என்ன உங்களுக்கு பைத்தியங்கத்தையும் முடிச்சிருக்கா, அவர் கையில் வாழை வச்சிருக்கிறாரு, எதிரிகளை எதிர்த்து சண்டை போடுறாரு, போர்க்களத்தில் தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து நின்று களமாடி கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் புரிகிறதை விட ஒரு மிகப்பெரிய சேவை வேற என்ன இருக்க முடியும், அல்லாவே அந்த மாதிரி ஆட்களை இறந்து போனவங்கன்னு சொல்லாதீங்கன்னு சொல்றான். அவ்வளவு பெரிய துணிச்சலான ஒரு காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிற அந்த மனுஷனை போய் நரகவாசின்னு சொல்றீங்களே, பைத்தியங்கிறது பிடிச்சிருக்கான்னு நம்ம கேட்போம். ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்க மாட்டோம், அது வேற விஷயம். ஆனா இப்படி ஒருத்தர் சொன்னா அப்படிதான் கேட்போம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொன்னதற்கு பிறகு ஒரு சஹாபிக்கு
என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு அவருக்கு விருப்பமாயிருச்சு. அதனால எந்த நபரை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகவாசி என்று சொன்னார்களோ அந்த மனிதருக்கு பின்னாலேயே இந்த சஹாபி போய் கொண்டிருந்தார். அவர் எங்கெல்லாம் போறாரோ, போர்க்களத்தில் எங்கெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காரோ அங்கெல்லாம் இவர் பின்னாடியே போய்கிட்டே இருந்தார். போன போது அவருக்கு ஒரு காட்சி தென்படுகிறது. என்ன அப்படின்னா, துணிச்சலோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு எதிரிகளுடைய தாக்குதலுக்கு ஆளாகிறார். ஒரு சரியான காயம் அவருக்கு ஏற்பட்டுருச்சு. அந்த காயத்துல இரத்தம் அதிகமாக வெளியேறுகிறது. அவரால் அந்த காயத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வேதனை, கடுமையான வேதனை அவரால் பொறுத்துக் கொள்ள முடியும், சகித்துக் கொள்ள முடியவில்லை. என்ன செஞ்சாரு, அந்த போர்க்களத்தினுடைய ஒரு ஓரத்துக்கு போனார். தன்னுடைய வாளை அப்படியே மண்ணில் புதைச்சார். அதாவது பிடி இருக்குது பாருங்க, பிடி பக்கத்தை மண்ணுக்குள்ள வைத்து புதைத்து அந்த கூர்பக்கம் மேலே தூக்கி நிற்கின்றவாறு அதை நட்டி வைத்தார். நட்டி வச்சுட்டு மனுஷன் என்ன செஞ்சாரு, தன்னுடைய நெஞ்சை அந்த கூர்பகுதியில போய் வச்சு அப்படியே அழுத்திட்டார். அந்த கூர் பகுதி என்ன செஞ்சுன்னா அவருடைய நெஞ்சுக்குள்ள இறங்கி தோல் புஜத்துக்கு வெளியில இந்த பக்கம் நீட்டிக்கிட்டு வந்துருச்சு. இறந்து போய்விட்டார். பார்க்க போனார் பாருங்க சஹாபி, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் நான் சாட்சி சொல்றேன்ட்டார். ஏன்னா இவரை போய் நரகவாசின்னு சொன்ன உடனே அவருக்கே ஒரு விதமா ஒரு சின்ன நெருடல் இருந்துச்சு. இந்த காட்சியை பார்த்ததுக்கு பிறகு அவர் உடனே ரசூலுல்லாஹ் மேல அவருக்கு நம்பிக்கை வந்து இன்னும் அதிகமா ஷஹாதத் கலிமா சொன்னார். சொல்லிட்டு நேர ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார். அல்லாஹ்வின் தூதரே, நான் இப்படி ஒரு காட்சியை பார்த்தேன். அப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் அபுத லயஅமலு ஃபீமா யரன்னாசு அமல அஹ்லில் ஜன்னா. ஒரு அடியார் மக்களுடைய வெளிப்பார்வைக்கு தெரிகின்ற வகையில் சொர்க்கவாசிகளுடைய செயல்களை செய்து கொண்டிருப்பார். வெளியில பார்க்கிற மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, எவ்வளவு பெரிய மனுஷன் அவரு, என்னமா செய்யறாரு பாருங்க, ஆஹா ஓஹோன்னு பேசுவாங்க. மக்களுடைய வெளிப்பார்வையில் அவர் அப்படிப்பட்ட சொர்க்கவாசிகளின் செயலை செய்து கொண்டிருப்பார். ஆனால் இயல்பில் அவர் நரகவாசிகளில் ஒருவராக இருப்பார். கடைசியில் என்ன செய்வார்னா, அவருடைய இறுதி செயலாக நரகவாசிகளுடைய செயலில் ஒன்றை அல்லாஹ் செய்ய வைத்து அவரை நரகத்திற்கு அனுப்பி வைப்பார். அதுபோல அடியார்களில் இன்னொருவர் மக்களுடைய வெளிப்பார்வைக்கு அவர் நரகவாசிகளுடைய செய்கைகளை செய்வதைப் போலவே தெரியும். எல்லாரும் திட்டுவான், பார்க்குறவங்களாம் பேசுவான், ஏன் உனக்கு இந்த தேவை, இந்த வேலை, எப்போ பார்த்தாலும் ஒரே ரப்சர் பண்ணிட்டு தெரியுதான் அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களாம் ஏசுவாங்க. வெளிப்பார்வைக்கு நரகவாசிகளுடைய செயலை செய்வதைப் போலவே தோற்றமளிக்கும். ஆனால் அல்லாஹ் அவரை சொர்க்கவாசிகளில் ஒருவராக பதிவு செய்து வைத்திருப்பான். என்ன செய்வான்னா, அவருடைய இறுதி செயல்பாடுகளில் ஒன்றை சொர்க்கவாசிகளின் செயலாக அல்லாஹ் அமைத்து அவரை சொர்க்கத்திற்குள் அனுப்பி வைத்து விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னமல் அமாலு பிஹவாத்திமிஹா. செயல்கள் கணக்கில் கொள்ளப்படுவது என்பது அதனுடைய இறுதியை கவனித்துத்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கிளாஸ்ல சொன்னாங்க. அப்போ இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. நாம் இந்த நேரத்தில் அட் பிரசன்ட் ரொம்ப யோக்கியமா நடந்துக்கலாம், தொழுகையாளியாக இருக்கலாம், தர்மம் கொடுக்கிறவங்களாக இருக்கலாம், நல்ல சிந்தனை உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் இதுதான் தொடருமா நமக்கு தெரியாது. நாம இப்படித்தான் போவோமா, நம்முடைய இறுதி முடிவு என்பது இப்படித்தான் அமையுமா? அல்லாஹ்வுடைய பாதையில வாளெடுத்து போராடியவர், உயிரை துச்சமாக மதித்தவர், அவருடைய நிலை அப்படியே முடியவில்லை, வேறொரு வகையில முடியுது. அதனால அவர் நரகவாசின்னு சொன்னா நரகத்தில் நிரந்தரமா இருப்பார் அப்படிங்கிற அந்த அர்த்தம் கிடையாது. அதுக்கு அவருடைய குற்றத்திற்கு தகுந்த அந்த தண்டனையை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வருவார்னு அர்த்தம். அது வேற விஷயம், அப்படி புரிஞ்சுக்கிறோம் அதை. ஆனா இருந்தாலும் நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, நாம் இந்த நேரத்தில் நல்லவர்களாக இருப்பது என்பது இதுவே கடைசி வரைக்கும் தொடருமா? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், தொடர வைக்க வேண்டும், அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும் நம்ம. ஆனா இப்படித்தான் போகுமான்னு சொல்ல முடியாது. அதனால ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவர் நம்முடைய முடிவு என்ன ஆகுமோ என்கின்ற அச்சத்தோடும் அல்லாஹ் நல்லதாக ஆக்கி வைக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடுமே எப்போதும் இருக்க வேண்டும். நம்முடைய இன்றைய செயல்பாடுகள், இப்போதைய செயல்பாடுகள் நமக்கு பெருமிதத்தை தந்துவிடக்கூடாது, நமக்கு வந்து தலக்கணத்தை கொடுத்துடக்கூடாது. நான் தொழுகையாளிங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கு தொழுகையாளி, நாளைக்கு வேற ஒரு ஆளியா மாறிடலாம். அல்லாஹ் கையில தான் இருக்குது. நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது. அப்ப எனவே இறுதி முடிவு நல்லதாக அமைய வேண்டும் என்கின்ற அச்சமும் ஆர்வம் உடையவர்களாகவே ஒரு மூமின்
எப்போதும் இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்னொரு செய்தி பார்க்கணும் வரலாறுல. அப்துல்லா பின் முபாரக் என்று ஒரு பெரிய அறிஞர் இருந்தார்கள். அவங்கள்ட்ட ஒருத்தர் போய் கேட்கிறார், நான் வர்ற வழியில ஒரு ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன். என்ன அப்படின்னா, அநியாயமா ஒரு ஆள் இன்னொருத்தரை கொலை பண்ணாரு, அந்த கொலை நடந்தது என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இந்த மனிதர் அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட வந்து சொல்றார், நான் வழியில வரும்போது ஒரு மனிதர் அநியாயமாக இன்னொருவரை கொலை செய்தார், அதை நான் பார்த்தேன் என்று சொல்லிவிட்டு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற தகவலை கேட்க போறார். கேட்கறதுக்கு முன்னாடி அந்த கேட்ட மனுஷன் என்ன செய்யறாருன்னா, மனசுக்குள்ள நாமெல்லாம் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டோம், அல்லாஹ் நம்மளாம் யோக்கியமா வச்சிருக்கான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சார். வரலாறுல பதிவாயிருக்குது. அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்கள்ட்ட இந்த கேள்வி அவர் கேட்டு மனசுக்குள்ள இப்படி நினைச்ச உடனே அவங்க சொன்னாங்களாம், உம்முடைய மனதுக்குள் நீர் யோக்கியமாக இருப்பதாக நினைக்கிறீரே, அந்த நினைப்பு அவர் செய்த கொலையை விட மோசமான சிந்தனை அப்படின்னாங்க. அவர் செஞ்ச கொலையை விட மோசமானது. ஏன், அதுக்கு என்ன காரணம் அவங்க சொன்னாங்க அப்படின்னா, வேற ஒண்ணும் இல்லை. இன்றைக்கு அவர் கொலைகாரர், ஓகே, ஆனால் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் அவர் கையேந்தலாம், தௌபா கேட்கலாம், இந்த குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கலாம், அல்லாஹ் அவரை தூய்மைப்படுத்தி விடுவான். ஆனால் அவரை விட நான் இன்னைக்கு பரவாயில்லைன்னு நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறீங்க இல்லையா, நாளைக்கு உங்க நிலைமை என்ன ஆகும்னு தெரியாதே, நீங்க அவரோட இடத்துக்கு போயிட்டீங்கன்னா. அப்ப எனவே உங்களுடைய இந்த நினைப்பு தவறு என்று ஹஜ்ரத் அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப எனவே இறுதி முடிவு எப்படி அமையும் என்பதை நாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய இறுதி முடிவை மறைத்துத்தான் வைத்திருக்கிறான், மறைச்சுதான். அதுல ஒரு நன்மை இருக்குது. நம்முடைய இறுதி முடிவு நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்குமாங்கிறத அல்லாஹ் நமக்கு தெரிவிக்கல அப்படிங்கிறது ஒரு ஹைர், ஒரு நன்மை. அது என்ன நன்மை அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்குவோமே, நம்முடைய இறுதி முடிவு என்பது நல்லதாகத்தான் அமையும், அதுல மாற்று கருத்து இல்லை அப்படின்னு இருந்தா, நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா நமக்கு ஒரு பெருமிதம் வரும், ஒரு தலைகணம் வரும், ஒரு கர்வம் வரும். அந்த கர்வமே என்ன செய்யும் சொன்னா நம்மை அத்துமீற வைக்கும், கண்டிப்பா வைக்கும். சரி, அதே மாதிரி இப்படி வச்சுக்கங்க, ஒருவருடைய இறுதி முடிவு என்பது மோசமாகத்தான் இருக்கும்னு வச்சுக்கங்க. மோசமாகத்தான் இருக்கும்னு முடிவானதுக்கு பிறகு அவன் இன்னும் கொஞ்சம் மோசமாக தான் நினைப்பான். நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம்ல, 99 கொலை பண்ணிட்டு ஒரு ஆள்கிட்ட போய் எனக்கு பாவ மன்னிப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆள் என்ன சொன்னாரு, பாவி உனக்கா 99 கொலை பண்ணதுக்கு பிறகா அப்படின்னு கேட்டவொடனே அந்த ஆளுக்கு என்ன தைரியம் வந்துச்சு அப்படின்னா, உங்களை சேர்த்து 100 ஆக்கிடுறேன். அப்போ இதுதான் முடிவு அப்படின்னா மனுஷனுக்கு என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் தான் வெறி வரும். அப்போ நம்முடைய முடிவு, இறுதி முடிவு என்பது தீமையாகத்தான் முடியும் என்பது நமக்கு முன்கூட்டியே தெரிந்து விட்டால் நாம் என்ன செய்வோம்னா இன்னும் மோசமாக போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ரெண்டு பக்கமும் நம்ம போக தேவையில்லைன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னா, அவரவர்களுடைய இறுதி முடிவு எப்படி ஆகும் என்பதை அல்லாஹ் மறைத்து வைத்து விட்டான். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னா, இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற விஷயம் என்னது நமக்கு தெரியாது, இறுதி முடிவு என்னன்னு தெரியாது. ஆனால் இறுதி முடிவு என்னவோ அதை வைத்துத்தான் நம்முடைய செயல்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. இப்ப நமக்கு முன்னால் உள்ள விஷயம் என்னன்னு சொன்னா, இறுதி முடிவு நல்லதாக அமைய வேண்டும், ஹுஸ்னுல் ஹாத்திமா கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அச்சத்தோடும் ஆர்வத்தோடும் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனையில் தொடர்ச்சியாக ஈடுபடுவதுதான் நமக்கு முன்னால் உள்ள பொறுப்பு. நாம எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், ஆனால் நாம் மறக்காமல் கேட்க வேண்டிய விஷயங்களில் ஒன்று இந்த ஹுஸ்னுல் ஹாத்திமா. இறைவா, என்னுடைய இறுதி முடிவை நீ சரியானதாக ஆக்கி வைத்து விடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கேட்க சொல்லி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபத்தனா ஃபில் உமூரி குல்லிஹா வ அஜிர்னா மின் ஹிஸியித் துன்யா வ அதாபில் ஆஹிரா தவஃபனா முஸ்லிமீன் அப்படின்னு ஒரு துஆவை ரசூலா கத்து கொடுத்துருக்காங்க. இறைவா, காரியங்கள் அனைத்திலும் எங்களுக்கு நல்ல முடிவையே, இறுதியில் நல்ல முடிவையே ஏற்படுத்துவாயாக, எங்களுடைய இறுதி முடிவை அழகானதாகவே ஆக்குவாயாக, இம்மை மறுமையினுடைய இழிவில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்கள். அது மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு துவா ஒன்று நான் நேற்று கூட நினைவுபடுத்தினேன். அத்தஹியாத்தில் ஓதக்கூடிய துவாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஃபித்னத்தில் கப்ரி வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத்தி வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால்.
மசீஹ் தஜ்ஜாலுடைய குழப்பங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு, அதாபுல் கபரிலிருந்து பாதுகாத்து விடு, அதாவது கபரில் நடக்கும் சோதனையிலிருந்து பாதுகாத்து விடு, அதுபோல வாழ்க்கையின் சோதனைகளிலிருந்தும் மரணத்தின் சோதனையிலிருந்தும் எங்களை பாதுகாத்து விடு. வாழ்க்கையினுடைய சோதனை என்ன? அந்த வாழ்க்கை எங்களுக்கு திமிர்த்தனத்தை தந்துடக்கூடாது, அடங்கி போற ஒரு சூழ்நிலையை தரணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு ஏற்படுத்து. இறப்பினுடைய ஃபித்னா என்ன? ஃபித்னத்துல் மமாத் என்ற சொன்னாங்க இல்லையா, இறப்பினுடைய ஃபித்னாவிலிருந்து எங்களை காப்பாற்று. அந்த இறப்பினுடைய ஃபித்னா என்னன்னு சொன்னா, இறக்கும் போது ஒரு மனிதனுடைய முடிவு மோசமா போறது தான் ஃபித்னான்னு சொல்றாங்க ரசூல். அப்ப என்ன அர்த்தம்னா, நாம இந்த மாதிரி விஷயத்தை அல்லாஹ்ட்ட கேட்க மாட்டோம்னு சொல்லி அதுல அலட்சியம் காட்டுவோம்னு சொல்லி அல்லாஹ் ரசூலின் மூலமாக நமக்கு கண்டிப்பாக நாம் செய்தாக வேண்டிய துஆக்களில் ஒன்றாக அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறான். எதுக்கு நாங்க தொலைவாங்கன்னு எதுக்கு அடிச்சுக்கிறோம்? தொழுகைக்கு வந்துருங்க, தொழாம இருக்காதீங்கன்னு ஏன் சொல்றான்னா, இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் அதுல இருக்குது. நம்முடைய இம்மை மறுமை வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நல்ல அம்சங்களுக்கும் துஆ செய்யக்கூடிய அடிப்படைகளை அந்த தொழுகைக்குள்ள ரசூலுல்லாஹ் நமக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. அப்ப அதனாலதான் நம்ம தொழுகைக்கு வந்திருக்கன்னு அழைக்கிறோம். அப்ப எனவே அருமையான தோழர்களே, நம்முடைய இறுதி முடிவு நல்லதாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த வழிகாட்டலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு பிரார்த்தனைகள் மூலமாகவும் சொல்லி தந்தார்கள். அத்தஹியாத்துல ஓதக்கூடிய அந்த துஆக்களின் மூலமாகவும் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இப்போ நம்முடைய இறுதி முடிவு நல்லதாக அமைவதற்கு சில செயல்பாடுகள் இருக்கின்றன, சில காரணங்கள் இருக்கின்றன. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்லாஹ்வின் மீதான அச்சம். இறுதி முடிவு மோசமாக அமைந்து விடக்கூடாது என்கின்ற பயம் என்ன செய்யணும்? எப்போதும் மனசுக்குள்ள இருக்கணும். ஒரு மனுஷன் எதை குறித்து பயப்படுகிறானோ அதை குறித்து விழிப்புணர்வோடு இருப்பான். இது சாதாரணமான விஷயம். ஒரு விஷயம் நமக்கு வந்துடக்கூடாதுன்னு நம்ம எச்சரிக்கையா இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், நம்ம அது கிட்ட வராம பார்த்துப்போம்ல. அப்ப எனவே அல்லாஹ்வின் மீதான அச்சமும் இறுதி முடிவு மோசமாகிவிடக் கூடாது என்கின்ற பயமும் ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல எப்போதும் தகித்து கொண்டே இருக்க வேண்டும். எப்போதும் அது கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப அப்படிங்கும் போது அந்த மாதிரி சூழ்நிலைகள் வராமல் ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். குறிப்பாக பாவங்களிலிருந்து விலகி இருக்க முடியும். முதலாவது விஷயம். சரி, அப்படியே ஒரு மனுஷன் பாவங்களை செய்யக்கூடிய ஆளா போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன செய்யணும்னா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்தந்த பாவங்களிலிருந்து தௌபாவை செய்து விட வேண்டும். அதாவது நாள் தள்ளி போடக்கூடாது, நேரம் தள்ளி போடக்கூடாது. இப்ப பகல்ல ஒரு பாவம் செஞ்சோமா, அடுத்த வக்தில் என்ன செஞ்சிடணும்? அதுக்கான தௌபாவை முடிச்சிடணும். அன்று இரவு படுக்க போகும்போது நம்முடைய அட்டவணைகளில், நம்முடைய ஆமால் நாமா பட்டியலில் எரசா இருக்கணும் எல்லாம். அந்த மாதிரி என்ன செஞ்சிடணும்? தௌபாவை கேட்டுட்டு தான் படுக்கவே போகணும். அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை எப்போதும் நாம் வைத்துக் கொள்கிற போது பாவங்களுடைய சிந்தனைகள் பெரும்பாலும் நம்மிடத்தில் வருவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அல்லது கொஞ்சம் கவனமா நம்ம இருப்போம். அது நமக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னா, ஆசைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். மனுஷனுக்கு ஆசை இருக்குது பாருங்க, எங்கேயோ கூட்டு போகும். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எவ்வளவு சாப்பிட முடியும் நம்மளால? எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி வச்சா முடியாதுன்னு சொல்றோம்ல, சாப்பிட முடியலங்கிறோம்ல. என்னத்தை அனுபவிச்சிட போறோம்? நம்ம கேட்குறாங்க, என்னத்தை அனுபவிச்சிட போறோம்? அப்ப எனவே நாம ஒரு எல்லையை வகுத்துக் கொள்வது நல்லது. ஆசைகளை நாம் ஒரு லிமிட்டுக்குள்ள வச்சுக்கணும். ஆசைகளை நாம் குறைவாகப்படுகிற போது அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய விஷயத்தில் எல்லை மீறலில் நாம் ஈடுபடாமல் நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும். அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, உலகப்பற்ற தன்மையோடு இருங்கள் என்று சொல்கிறார்கள். நம்மளை சம்பாதிக்க வேணாம்னு சொல்ல ரசூலுல்லாஹ். நீங்க பொருள் ஈட்ட வேண்டாம் என்று சொல்லவில்லை, பொருள் ஈட்டுங்கள்னு சொல்றாங்க. ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு நீங்க பொருள் ஈட்டுங்க, ஹஜ்ஜி செய்யற அளவுக்கு நீங்க பொருள் ஈட்டுங்க, அப்படிதான் சொல்றாங்க. மார்க் அப்படிதான் சொல்லுது. நம்மளை சம்பாதிக்க வேணாம்னு சொல்லல, சம்பாதிச்ச அந்த பொருளோட உன்னுடைய இதயத்தை கனெக்ட் பண்ணாதேன்னு சொல்லுது. அது இருந்தா தான் வாழ முடியும், இல்லைன்னா முடியாது அப்படின்னு கனெக்ட் ஆயிராத. அது இல்லாமையும் வாழ முடியுங்கிறத நிரூபித்து காட்டு. எப்படி இருக்கணும்னு சொன்னா, தாமரை இலை தண்ணீர் மாதிரி உலகத்துல வாழ நீ கத்துக்க. தாமரை இலைக்கு மேல தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி இருக்கவும் செய்யும், அதே சமயத்தில் ஒட்டாமையும் இருக்கும். அதே மாதிரி நீ அதை வச்சுக்கவும் செய்ய, அதே சமயத்துல அதுல ரொம்ப என்ன செஞ்சிடாத, இறுகி போயிடாத. அப்படியான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இஸ்ஹது ஃபித் துன்யா, இந்த உலகத்துல வாழும்போது எப்படி வாழணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கஅன்னக கரீப்,
ஊருக்கு அந்நியமான ஒருவர் வாழ்வதை போல் வாழ்ந்து கொள் என்று சொன்னார்கள். ஊருக்கு அந்நியமானவர் எப்படி வாழ்வார்? நாம் வேற ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தொழில் நிமித்தமோ அல்லது வேற ஏதாவது வேலை நிமித்தமோ இன்னொரு ஊருக்கு போனா நம்ம அங்கிருந்து நம்ம சொந்த வீட்டை சங்கிலி போட்டு கட்டி இழுத்துட்டு போவோமா? இங்க உள்ள வசதி வாய்ப்புகளை ஃபுல்லா இழுத்துட்டு போவோமா? அங்க என்ன செய்வோம்? அங்க போய் தங்குறதுக்கு ஒரு ரூம் போட்டுக்குவோம். அதே மாதிரி இங்கிருந்து கொண்டு போற பொருள் பாருங்க, அதுவும் வெயிட் இல்லாம கொண்டு போவோம். ஒரு ட்ரெஸ் 2 ட்ரெஸ் தான் கொண்டு போவோம். ஏதாவது நம்ம சோப்பு அந்த மாதிரி பழக்கம் இருந்தா கூட பெரிய சோப்பு வாங்க மாட்டோம், சாம்பிள் சோப்பு தான் வாங்குவோம். ஏன்னா அது கூட வெயிட் ஆயிடக்கூடாதுன்ட்டு. அப்ப எனவே ஊருக்கு அந்நியமானவர் எப்படி தன்னுடைய திங்ஸ்களை குறைச்சிக்குவாரோ, தேவைகளை குறைச்சிக்குவாரோ, அந்த மாதிரி உலகத்தில் வாழ பார்த்துக்குங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற போது நிச்சயமாக அவரிடத்தில் அத்துமீறல் என்பது குறைவாக இருக்கும். எனவே அவர் பாவ சிந்தனை அற்றவராக இருப்பார். பாவ சிந்தனை எவ்வளவு தூரம் குறைகிறதோ அவ்வளவு தூரம் இறுதி முடிவு நல்லதாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னாங்க. அதே மாதிரி பாவங்களின் மீது ஒரு மனிதனுக்கு இயல்பிலேயே மன வெறுப்பு ஏற்பட வேண்டும். இயல்பிலேயே மன வெறுப்பு வரணும். பாவத்தை நினைக்கும் போதே என்ன செய்யணும்னா ஒரு அருவருப்பு மனசுல தட்டணும். அப்படி ஒரு மனிதர் பழகி கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அறிஞர் சொன்னார், நீங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழுகிறீர்களோ அப்படித்தான் நீங்கள் இறந்து போவீர்கள். எப்படி இறந்து போவீர்களோ அப்படித்தான் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வந்திருக்குது, ஒரு மனிதர் எப்படி இறந்து போகிறாரோ அப்படித்தான் எழுப்பப்படுவார். அதனாலதான் ஒருத்தர் இஹ்ராம் கட்டி தல்பியா சொன்ன நிலையில் இறந்து போனால் அவர் எழும்போது எப்படித்தான் எழுவார்? தல்பியா சொன்னவராகவே எழுவார். அதனாலதான் ஒருத்தர் போர்க்களத்தில் வந்து வெட்டுப்பட்டு இரத்த காயங்களோடு இறந்து போனார்னா அதே ட்ரெஸ்ல அப்படியே கொண்டு போய் அவர் அடக்கணும். நாளைக்கு அவர் எழுதும்போது எப்படி எழுவார் என்று சொன்னால், அப்பொழுதுதான் வெட்டுக்காயம் பட்டு ரத்தம் சிந்துற மாதிரி அவர் என்ன செய்வார்? நாளைக்கு மறுமையில் எழுவார். அப்ப எப்படி நீங்கள் இறக்கிறீர்களோ அப்படி எழுப்பப்படுவீர்கள். சரி, எப்படி இறப்போம்? எப்படி வாழ்கிறோமோ அப்படி இறப்போம். நம்முடைய வாழ்க்கையில மிகுதியாக நம்மை ஆட்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தவறுகளாக இருக்குமேயானால் அந்த தவறுகள் சூழ இருக்கும்போது தான் நம்முடைய மரணம்ங்கிறது ஏற்படும். நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் நம்மை சூழ இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தி கொண்டால், எப்பவும் அந்த மாதிரி ஏற்படுத்தி கொண்டால் நம்முடைய மரணம் என்பது அப்படிப்பட்ட நன்மைகள் சூழ இருக்கும்போது தான் நிச்சயமாக மரணம் என்பது அப்படி ஏற்படும். ஏனென்றால் ஒரு மனிதருடைய பெரும்பாலான நேரம் எப்படி கழிகிறதோ அப்படித்தான் மரணம் என்பது ஏற்படும். அப்ப எனவே வாழ்வது எப்படியோ அப்படித்தான் மரணம், மரணம் எப்படி சம்பவிக்குமோ அப்படித்தான் மறுமையில் எழுப்பப்படும். அப்படின்னா வாழும்போது என்ன செய்யணும்? இறுதி முடிவு நல்லதாக அமைய வேண்டும் என்று நமக்கு விருப்பம் இருந்தால் வாழும் போதே நன்மைகள் புடைசூழ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லவர்கள் உடனிருக்க வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நன்மை சிந்தனைகளோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே பாவ சிந்தனைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். பாவத்தின் மீது இயல்பிலேயே மனதுக்குள் வெறுப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய தேவைகளை முடிந்த அளவு குறைத்துக் கொள்ள வேண்டும். அதோடு சேர்த்து வாழும் போது நல்ல சிந்தனை உள்ளவர்களாகவும் நல்ல சிந்தனை உள்ள மக்களோடும் சேர்ந்து நம்முடைய வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் சேர்த்து இன்னொன்னு ரசூலுல்லாஹ் கேட்ட மாதிரி இறுதி முடிவை இறைவா நல்லதாக ஆக்கு அப்படின்னு துஆ செஞ்சுக்கிட்டும் சேர்ந்து இருக்கணும். இப்படிலாம் செஞ்சோம்னு சொன்னா அல்லாஹு தஆலா நம்முடைய ஹுஸ்னுல் காத்திமாவை மிக சிறப்பானதாக வைப்பான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதருடைய இறுதி முடிவு நல்லதாக அமைகிறது என்பதற்கு சில அடையாளங்களை சொன்னார்கள். இந்தந்த மாதிரி விஷயம்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் அவருடைய முடிவை நல்லதாக ஆக்கியிருக்கிறான் என்பதை பெரும்பாலும் புரிந்து கொள்ள முடியும். அப்படி என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனிதர் இறக்கும் தருவாயில் கலிமா ஷஹாதாவை சொன்ன வண்ணம் அவர் இறுதி மூச்சு பிரியுமேயானால் நாம் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹ் அவருக்கு இறுதி முடிவை நல்லதாக வைத்திருக்கிறான் என்று. பெருமானார் சொன்னார்கள், மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது யாருடைய இறுதி வார்த்தையாக இருக்குமோ அவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவிப்பான். ஆமீன் சொல்லுங்க. நம்முடைய இறுதி மூச்சு அல்லாஹ் அப்படித்தான் என்ன செய்யணும். அதுக்கு தான் உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம அதுக்கு தான் வாழ்ந்துட்டு. ஆனால் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், கடைசி சொல் லா இலாஹ இல்லல்லாஹ்வாக அமையணும். அதனால ஒருத்தர் வந்து இறுதி தருவாயில் இருக்கும்போது பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, போய் எடுத்து கொடுத்து நீக்க கூடாது. போப்பா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டா வம்பா போயிடும். கடைசியில் நாமளே அதை வேணான்னு சொன்ன மாதிரி ஆகிப்போம்.
அந்த மாதிரி இடத்துல என்ன செய்யணும் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க, அவர் பக்கத்தில் நின்று அவர் காதில் விழுவதை போல் நாம் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னா அவர் காதில் என்ன செய்யும், அது விழும். அப்போ அவர் மனசுக்குள்ள சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப எனவே இந்த மாதிரி செய்து கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது ஒண்ணு. ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நெற்றி வியர்த்த நிலையில் ஒருவர் இறந்து போனால், ஒரு மூமின் இறந்து போனால், அவர் இறுதி முடிவு நல்லதாக அமைந்து விட்டது என்பதற்கான ஒரு அடையாளமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏனென்றால் ஒரு மூமின் இறந்து போகும்போது நெற்றியில் வியர்வை வரும் நிலையில் அவர் இறந்து போவார் என்று சொன்னார்கள். அது என்ன நெற்றி வியர்வைன்னா என்ன அப்படின்னா, ஒண்ணுமில்லை, இறந்து போற நேரத்தில் ஒரு மனிதர் இறப்புக்கென்று சில கஷ்டங்கள் இருக்கின்றன. இன்னலில் மௌத்தி சக்கராத் என்று சொன்னாங்களா இல்லையா? இறப்புக்குன்னு சில கஷ்டங்கள் இருக்குது. அந்த கஷ்டங்களை அவர் அனுபவிப்பார். அனுபவிக்கும் போது அது நெற்றியில் தான் வியர்க்கும் என்று சொன்னார்கள். நல்லவர்களுக்கு நெற்றியில் தான் வியர்க்கும். அந்த மாதிரி நெற்றி வியர்க்கும் நிலையில் ஒருவர் இறந்து போவார் என்று சொன்னால் அதுவும் ஒரு அடையாளம், அவருடைய இறுதி முடிவு நல்லதாக அமைகிறது என்பது. இது பெரும்பாலும் தான் விஷயம், புரிஞ்சுங்களா? விதிவிலக்காக சில பேருக்கு என்ன செய்யலாம், கெட்டவர்கள் கூட நம்ம போகலாம், அப்படின்னா அதை வச்சு நாம் என்ன செய்யக்கூடாது, தீர்ப்பு வழங்கிடக்கூடாது. பெரும்பாலான அடையாளங்களில் ஒன்று என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மூணாவது, வெள்ளிக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை பகலில் ஒருவருடைய உயிர் பிரிந்தால் பெரும்பாலும் அல்லாஹ் அவருடைய இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெருமானார் சொன்னார்கள், மாமின் முஸ்லிமின் யமூத்து யௌமல் ஜும்ஆத்தி அவ் லைலத்தல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை இரவோ வெள்ளிக்கிழமை பகலோ இறந்து போகக்கூடிய ஒரு முஸ்லிமை அல்லாஹ் கபருடைய சோதனையிலிருந்து காப்பாற்றாமல் இருக்க மாட்டான் என்று சொன்னார்கள். அப்போ அதுவும் ஒரு நல்ல முடிவாக நாம் பார்க்கிறோம். வெள்ளிக்கிழமை இரவுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வியாழன் மாலை வெள்ளி இரவு, அது மாதிரி வெள்ளிக்கிழமை பகல், நாளைக்கு அசர் வரைக்கும் வச்சுக்கோங்க, நாளைக்கு சூரியன் மறையிற வரைக்கும் உள்ள நேரம், அல்லாஹு தாலா இந்த நேரத்தில் மௌத்தை தந்துட்டான்னு சொன்னால் பெரும்பாலும் இது நன்மைக்கான அடையாளமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போரில் ஒருவர் இறக்கிறார், அதுவும் நல்ல முடிவு அப்படிங்கிறதுக்கான அடையாளம். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் இறந்து போனவர்கள் உங்களுடைய பார்வையில், ஆனால் என்னிடம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், நான் அவர்களுக்கு உணவு வழங்குகிறேன். அது வித்தியாசமா அல்லாஹ் கொடுப்பான். அப்ப எனவே அதுவும் இறுதி முடிவு நல்லதாக இருக்கிறது என்பதற்கான அடையாளம். இதே மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில போராட்டத்தில் கலந்து போரில் கலந்து அவர் உயிர் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் ஷஹீத். இதே மாதிரி கருத்தளவில் ஷஹீதுகள் என்று சில பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா நல்ல முடிவை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, நல்லவங்களாக இறந்து போயிருந்தா. உதாரணமாக பெருவியாதிகள், இந்த தொத்து நோய் இருக்குது பாருங்க, காலரா, பிளேக்கு, இந்த மாதிரியான வியாதிகள் இறந்து போனவங்க, அதே மாதிரி வயிற்றுப்போக்கில், அது என்ன சொல்றது, அதாவது பேதின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுல இறந்து போனவங்க, அதே மாதிரி நீரில் மூழ்கி இறந்து போனவர்கள், இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி அல்லது அந்த விபத்து இந்த மாதிரி இதுல இறந்து போறவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர்களும் சுஹதாக்கள் என்று சொன்னார்கள். இந்த சுஹதாங்கிறது என்ன அர்த்தம்னா கருத்தளவில் சுஹதாக்கள், அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில இறந்து போய் ரத்தம் சிந்தி இறந்து போற அவங்களுடைய அதே நிகர் இவங்களுக்கு கிடையாது. இவங்களுக்கு என்ன இருக்கு, ஜனாசா தொழுகை இருக்குது, இவங்களுக்கு கஃபன்லாம் இருக்குது, இவங்களுக்கு குளிப்பாட்டுறதுலாம் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அப்போ இவங்க கருத்தளவில் ஷஹீதுகள் என்று சொன்னார்கள். இப்போ இந்த மாதிரியான மரணத்தை அல்லாஹ் கொடுத்தாலும் அவர்கள் நல்லவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் அதை அவர்களுடைய இறுதி முடிவு நல்லதாக அமைவதற்கான ஒரு அடையாளமாக அல்லாஹ் வைக்கலாம் என்று அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அதே போல் அடுத்து நம்ம பார்க்குறோம், ஒரு பெண்ணு வயிற்றில் குழந்தை இருக்கின்ற நிலையில் தாயும் சேயும் சேர்ந்து இறந்து போகிறார்கள். அப்போ என்ன அர்த்தம்னா கர்ப்பிணி பெண் இறந்து போகிறாங்கன்னு வச்சோம், குழந்தையும் சேர்ந்து இறந்து போகுது. அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா அந்த பெண்ணுக்கும் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்குறான், இறுதி முடிவை அல்லாஹ் அவர்களுக்கும் நல்லதாக ஆக்குகிறான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி இறந்து போன ஒருவரை குறித்து மக்கள், பொதுவான மக்கள் நல்ல விஷயங்களை போற்றி புகழ்ந்து பேசினால் அதையும் அல்லாஹ் அவருடைய இறுதி முடிவை நல்லதாக ஆக்கியிருக்கிறான் என்பதற்கான அடையாளமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள்லாம் ஒரு ஜனாசாவை கடந்து போய்கிட்டு இருந்தோம், மக்கள் அந்த ஜனாசா இறந்து போன அந்த மனிதரை போற்றி புகழ்ந்து பேசினார்கள், ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு போற்றி புகழ்ந்து பேசினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜபத் என்று சொன்னார்கள், கட்டாயமாகிவிட்டது என்று சொன்னார்கள். அதே மாதிரி நாங்கள் அப்படியே போனோம், இன்னொரு ஜனாசா
அந்த ஜனாசாவுடைய அந்த மையத்தை பற்றி அந்த மக்கள் இகழ்ந்தும் தூற்றியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கடந்து செல்லும் போது நாங்கள் காதில் கேட்டோம், வஜபத், கட்டாயமாகிவிட்டதுன்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நல்ல ஜனாசா ஒன்று கடந்து போனீங்க, அப்பவும் கட்டாயமாச்சுன்னு சொன்னீங்க. அடுத்து மோசமானவர் என்று பேசப்பட்ட ஒரு ஜனாசாவை கடந்து சென்றீர்கள், அங்கேயும் கட்டாயமாச்சுன்னு சொன்னீங்க. என்ன கட்டாயமாச்சுன்னு கேட்டாங்க. ஒமா வஜபத், என்ன கட்டாயமாச்சு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதல்ல உள்ள மனிதர் மக்கள் அவரை புகழ்ந்து பேசினார்கள். எனவே அவர்கள் எப்படி புகழ்ந்து பேசினார்களோ அதுபோல் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை அமைத்து விட்டான். சொர்க்கம் அவருக்கு வாஜிபாகிவிட்டது. இரண்டாவது உள்ள ஒருவர் அவரை தூட்டி பேசினார்கள், அவரை இகழ்ந்தார்கள். மக்களுடைய பேச்சுக்கேற்ப அல்லாஹ்வும் என்ன செய்தான், அவருக்கு நரகத்தை கட்டாயமாக்கினான் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்தும் சுஹதா உல்லாஹி ஃபில் அர்தி என்று சொன்னார்கள். நீங்கள் இந்த பூமியில் அல்லாஹுவுக்கு சாட்சியாளர்களாக திகழ்கிறீர்கள். நீங்க சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்னா அதே 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 மாதிரி அல்லாஹ் நடத்துறாங்க. அப்போ அல்லாஹ் செய்ய வேண்டிய வேலையை அல்லாஹ்வுடைய இடத்துல இருந்து நீங்க என்ன செய்றீங்க, இங்க சொல்றீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் சொல்லும்போது என்ன சொன்னா, பொதுமக்கள் என்ன செய்யணும், போற்றி புகழ வேண்டும். சில துறை சார்ந்த ஆட்களை போற்றி புகழுவார்கள். அதெல்லாம் கணக்கு எடுத்துக்க முடியாது. நம்ம இன்னைக்கு நல்லா பார்க்குறோம், பெரிய பெரிய சினிமா அவார்டு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒருத்தருக்கு விருது கொடுக்குறாங்க, அவர் ஆஹா ஓஹோன்னு புகழ்றாங்க மக்கள். அவர் இறந்து போயிடறாருன்னு வச்சுக்கோங்க, அவரை மாதிரி வராதுங்க அப்படியா இப்படியான்னு சொல்லி அவருக்கு நிறைய அவார்டெலாம் கொடுக்குறாங்க. அதனால் இந்த இடத்துல வஜபத்துன்னு அர்த்தமாது? இந்த துறை சார்ந்த இதை நம்ம சொல்ல முடியாது. பொதுவான மக்களுடைய அபிப்பிராயத்தில் ஒருவர் நல்லவராக இருப்பது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அது நிச்சயமாக அல்லாஹ் அந்த மாதிரியான பொது அபிப்பிராயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். ஏன்னா பொது அபிப்பிராயம் என்பது அது சுயநலமாக வராது. கண்டிப்பாக அந்த மனிதர் நல்லவராக நடந்திருந்தால் மட்டும்தான் மக்கள் அப்படி பேசுவாங்க, இல்லைன்னா அப்படி பேச மாட்டாங்க. எனவே அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒருவருடைய முடிவு நல்லதாக அமைகிறதுங்கிறதுக்கு இன்னொரு அடையாளம் என்னன்னு சொன்னா, ஒரு சாலிகான செயலை செய்து கொண்டிருக்கும் நிலையில் அவருடைய உயிர் பிரிந்தால், உதாரணமாக தொழுது கொண்டிருக்கிறார், உயிர் பிரியுது. சஜிதாவில் இருக்கிறாரு, உயிர் பிரியுது. குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காரு, உயிர் பிரியுது. துவா செய்கிறாரு, உயிர் பிரியுது. தர்மம் கொடுக்குறாரு, உயிர் பிரியுது. இப்படி ஏதோ ஒன்று வச்சுக்கங்க. ஏதோ ஒரு நல்ல அமலில் அவர் ஈடுபட்டிருக்கும் நிலையில் அல்லாஹ் அவருடைய உயிரை பறித்தால் நிச்சயமாக அதுவும் பெரும்பாலும் அவருடைய முடிவு நல்லதாக அமைந்து விட்டது என்பதற்கான அடையாளமாக நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஒரு அடியாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடினால் அஸ்ஸலஹு, அவரை தேன் போல் இனிமையாக ஆக்குவான்னு சொன்னாங்க. அவரை தேனை மாதிரி இனிமையாக ஆக்குவான். சஹாபாக்கள் கேட்டாங்க, தேனை மாதிரி இனிமையாக்குவான்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவரை நற்செயல் செய்ய வைப்பான், இபாதத் அல்லது மக்களுக்கு நன்மை வைக்கக்கூடிய ஒரு செயலை செய்ய வைத்து அதை மக்களுடைய மனங்களில் அல்லாஹ் அதை போடுவான். மக்கள் அவர் செய்யக்கூடிய நன்மையை பார்த்துட்டு அவரை ரொம்ப நெருக்கமாக நினைப்பாங்க, ரொம்ப நேசராக நினைப்பார்கள், ஒரு இனிமையான ஆளாக நினைப்பார்கள். அந்த மாதிரி சூழ்நிலையில அல்லாஹ் அவரை கைப்பற்றிக் கொள்வான். அந்த மாதிரி மக்களால் விரும்பப்படக்கூடிய நிலையில் நற்செயல்கள் செய்து கொண்டிருந்த நேரத்தில் ஒருவர் மரணத்தை தழுவாரையானால் அதுவும் அவருடைய இறுதி முடிவு நல்லதாக இருக்கும் என்பதற்கான அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆக இப்படி சில அடையாளங்கள் இருக்கிறது. அல்லாஹு தாலா இந்த மாதிரியான மரணத்தை நமக்கு தர வேண்டும். இதை நம்முடைய சலஃப் அறிஞர்கள், மூத்த தலைமுறை அறிஞர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்கிறார்கள். ஒரு செய்தியை பார்க்க முடியுது. இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க, இறுதி முடிவு என்பது யாருக்கும் தெரியாது, மறைச்சு தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த இறுதி முடிவு என்பது நமக்கு தெரியலைங்கிறதுனால அது ஆபத்தானது தான். நல்லதா அமைச்சுட்டா பிரச்சனை இல்லை, ஆனா அது நமக்கு தெரியலைங்கிறதுனால நமக்கு மனசு அது ஒரு பயத்தை தந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஆபத்திற்குரிய ஒரு விஷயம்தான். ஆனாலும் கூட அவங்க சொல்றாங்க, இறுதி முடிவு எப்படி ஆகுமோ என்கின்ற அச்சத்தில் இந்த உலகத்தில் என்னால் இன்பங்களை அனுபவிக்க முடியவில்லை என்று சொல்றாங்க. இந்த உலகத்துல எனக்கு இருப்பு கொள்ள மாட்டேங்குதுங்கிறாங்க அவங்க, சாப்பிட முடிய மாட்டேங்குது இனிமையாக. இந்த உலகத்துல இன்பங்களை அனுபவிப்பதற்கு என்னால் முடியவில்லை. இது உச்சகட்டம். இது ஏன்னா நமக்கு இறுதி முடிவு எப்படி அமையும் என்பது தெரியவில்லை, ஆபத்தா போறது கூட வாய்ப்பு இருக்குது. எனவே அந்த பயத்தினால் இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கே நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னார்.
அதே மாதிரி சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க சொல்றாங்க, அவங்க ஒரு நாள் ராத்திரி உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. மக்கள்லாம் பார்க்குறாங்க. காலை வரைக்கும் அந்த அழுகை தொடருது. காலையில் ஒரு ஆள் கேட்குறாரு, ராத்திரி ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தீங்களே, பாவங்கள் நினைச்சு அழுதிங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் கீழே ஒரு வைக்கோல் ஒன்று கிடந்துச்சு, அதாவது ஒரு குப்பை வைக்கோல், அதை கையில் எடுத்துகிட்டு சொன்னாராம், என்னை பொறுத்த வரைக்கும் பாவங்கிறது இதை மாதிரி தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எவ்வளோ அற்பமானதோ அது மாதிரி தான் நான் பாவத்தை நினைக்கிறேன். பாவங்கிறது அற்பமானது, நான் அதை செய்ய மாட்டேன். நான் அதை நினைத்து அழவில்லை, மாறாக என்னுடைய இறுதி முடிவு எப்படி அமையுமோ என்று தெரியவில்லை, அதை நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்னார். இது யார் அழுகிறாங்க? இது யார் இப்படி பயப்படுறாங்க அப்படின்னா, யாரை நாம வரலாற்று நாயகர்கள்னு பேசிக்கிட்டு இருக்கிறோமோ அவங்க வாழும்போது இப்படி செஞ்சிருக்கிறாங்க. அப்ப எனவே அருமையான தோழர்களே, இந்த விஷயம் நமக்கு மிக முக்கியமான ஒன்றாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹு தாலா சில பேருக்கு அவர்களுடைய இறுதி நேரத்திலேயே அவர்களுடைய நல்ல முடிவை அவர்களுக்கு காட்டியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இறப்பு தருணத்திலே அவர்கள் மரணத்தினுடைய சக்கராத்தினுடைய வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு ஃபாத்திமா நாயகி, வா கர்பா யா அபத்தா சொன்னாங்க. பாப்பா இவ்வளோ கஷ்டமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? லா கர்ப அலா அபீக்க பாதல் யௌம், இன்றைக்கு பிறகு இனிமேல் உன்னுடைய தந்தைக்கு கஷ்டமே இல்லை. அப்போ அவங்களுடைய சிந்தனை எங்கே போச்சு? நல்ல முடிவை நோக்கி போகிறது. இன்னைக்கு ஒரு நாள் தான், இது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து நான் என்ன செஞ்சிருவேன், தப்பிச்சு போயிடுவேன், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி ஒரு தகவல் வருது. மனுஷன் அவர் உயிர் துறக்கும் தருவாயில், உயிர் பிரியும் தருவாயில் இருந்து கொண்டிருக்கும் போது அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர், நாளை நான் என்னுடைய நண்பர்களை சந்திக்க போகிறேன், நல்கி அஹிப்பத்தை, நண்பர்களை சந்திக்க போகிறேன். நண்பர்கள்லாம் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தோழர்களையும் சந்திக்க போகிறேன். பக்கத்துல மனைவி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்களாம், அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. இவங்க சொன்னாங்களாம், ஏன் அழுகுற? நான் என்னுடைய நண்பர்களை சந்திக்க போகிறேன், இன்னைக்கு தான் கஷ்டம், எனக்கு முடிஞ்சு போச்சு, இது முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா எனக்கு இனிமேல் இன்பப் பெரு வாழ்வுதான். தோழர்களே, இப்படியான அறிஞர்களையும் நாம் பார்க்கிறோம் வரலாற்றில். எனவே அருமையான தோழர்களே, நம்முடைய இறுதி முடிவு நல்லதாக அமைதல் என்பது அது ஒரு வாழ்க்கையினுடைய மிக லட்சியமான ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அதற்காக நாம் வாழக்கூடிய காலத்தில் பத்தியமான வாழ்க்கை வாழ வேண்டும், பாவங்களற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படியே தவிர்க்க முடியாமல் பாவங்கள் செய்துவிட்டால் உடனடியாக அந்த பாவத்திலிருந்து வெளியேறிவிட வேண்டும். பாவத்தை நாம் சுமந்து கொண்டிருப்பதை நெருப்புக்கங்க சுமந்துகிட்டு இருக்க மாதிரி என்ன செய்யணும், யோசிக்க வேண்டும். அந்த மாதிரியான சிந்தனையில் நம்ம உலகத்தில் வாழும்போது அதே மாதிரி இறுதி முடிவை நல்லதாக ஆக்க வேண்டும் என்கின்ற துஆவையும் தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது எல்லாம் வல்ல இறைவன் அப்படியான நல்ல வாய்ப்பை நமக்கு தருவான். எல்லாம் வல்ல இறைவன் இந்த உலகத்தில் நாம் அதற்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். எனவே நாம் நிச்சயமாக இறுதி முடிவை நல்லதாக அமையப்பெறக்கூடிய மக்களாக, அந்த மக்களுடைய பட்டியல் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்ப்பானாக என்று இந்த நேரத்தில் துஆ செய்து கொள்கிறேன். நாமும் அதற்காக முயற்சிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய துஆக்களை அங்கீகரிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.